மெடிக்கல் ட்ரையல்ஸ்ல கூட ஜெண்டர் கேப்பா? நான் சொல்றது புரியல. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி அது பல கிளினிக்கல் ட்ரையலையோ ரிசர்ச்சையோ வந்துட்டு பார்த்துருக்கோம். அதாவது இந்த மருந்தானது மனிதர்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாமா, சேஃபா ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு, இது மனிதர்களுக்கு பாதுகாப்பானது தானா அப்படின்னு பல ஆய்வுகளுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இதை மார்க்கெட்ல விடுவாங்க. இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல பெரும்பாலானது வந்துட்டு பல மெடிசன்ஸும் சரி, கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸும் சரி, மெடிக்கல் டிவைசஸும் சரி, இது எல்லாமே வந்துட்டு ஆண்களினுடைய உடலையும் அவங்களுடைய சிம்டம்ஸையும் மையமாக கொண்டே வந்துட்டு எடுக்கப்படுது. அப்போ இதுல பெண்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்றதுதான். இது பெண்கள் புறக்கணிக்கப்படுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எது மாதிரியான சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்றதே வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு ஒமிட் பண்ணப்படுது. இது ரீசெண்ட் இயர்ஸ்ல ஒரு பெரிய பேசு பொருளாவே போயிட்டு இருக்கு. இது முதல்ல எப்ப ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1977ல அமெரிக்கா FDA என்ன பண்றாங்கன்னா, பிரெக்னென்ட் ஆக அதிகமா சான்ஸ் இருக்க பெண்கள் எல்லாரையுமே வந்துட்டு இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து பாதுகாக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாரையுமே வந்துட்டு இதுல இருந்து பேன் பண்றாங்க. இது ஒரு நல்ல இன்டென்ஷனுக்காக இருந்தாலும் இதனுடைய கான்சிக்வன்ஸ் அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. அதாவது பெண்களுடைய உடல் வந்துட்டு எப்படி ஒரு மருந்துக்கோ மாத்திரைக்கோ ஒரு ட்ரீட்மெண்ட்க்கோ ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற டேட்டாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. என்னதான் 1993ல இந்த தடையை வந்து எடுத்தாலும் பிரச்சனை வந்து குறையவே இல்லை. உதாரணத்துக்கு இப்ப ரீசெண்டா வந்த டேட்டா எல்லாரையும் ஷாக் ஆகிருக்கு. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தா அதிக சதவீதம் பெண்கள் தான் வந்து இறந்து போறாங்க அப்படின்னு. இதனுடைய மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்டம்ஸ் என்ன அப்படின்றது தெரியாததுதான். அதாவது ஹார்ட் அட்டாக்னா எல்லாரும் வந்துட்டு செஸ்ட் பெயின் மட்டும் தான் வரும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பெண்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்துட்டு நாசியாவா ஃபீல் ஆகுறது, அதாவது கொமட்டுற மாதிரி ஃபீல் ஆகுறது, டயர்டா இருக்கிறது, பேக் பெயின் வர்றது, மூச்சு வாங்குறது, இது எல்லாமே கூட சிம்டம்ஸா இருக்கலாம் அப்படின்னு அந்த மெடிக்கல் ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. ஆனா மெடிக்கல் ட்ரையல்ஸ் என்னமோ நீண்ட காலமா ஆண்களுடைய சிம்டம்ஸை மையமா கொண்டே தான் வந்துட்டு இது எல்லாமே எடுக்கப்படுது. அதனால பெண்களுக்கு வந்துட்டு ஹார்ட்ல பிளாக் இருந்தாலும் சிம்டம்ஸ் என்னன்னு தெரியாம அது ஹெவி ஆகி டயக்னோஸ் லேட்டா பண்றதுனாலே இந்த டெத் ரேட் வந்துட்டு அதிக சதவீதம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வெறும் நான் ஹார்ட் டிசீஸ்க்கு மட்டும் சொல்ல, ஒரு சின்ன உடல் பிரச்சனையில இருந்து ஒரு பெரிய டிசீஸ் வரைக்கும் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு மருந்து வந்துட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேற மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணும். ஹார்மோன்ஸ், பாடி கம்போஷன், மெட்டபாலிசம், இது எல்லாமே வந்து நம்ம மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் மாறும். இது மாதிரி பெண்களை சார்ந்த மெடிக்கல் ரிசர்ச் பண்ணாத போது அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டோசேஜ் கம்மியா கொடுத்தோம்னா அது வேலையும் செய்யாது. அதனால பெண்களுக்கும் மெடிக்கல் ரிசர்ச்ல ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்றதுதான் பல ஆய்வாளர்கள் சொல்லும் முக்கியமான விஷயமா இப்ப ஆயிடுச்சு.